Libra Overseas Education. Admission open for 2024 to 2025. என்னதான் நீட் சிரமம், நீட் நம்ம படிக்க முடியாது, இந்த நீட்டுக்கு சரியான பயிற்சி முறை இல்லைனாலும் இன்னைக்கு மாணவரோட எண்ணிக்கை நீட் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு ஆண்டு கூடிட்டு மருத்துவ படிப்புக்கு அப்படிங்கும்போது பல வெளிநாடுகள் இருக்கு, பக்கத்தில் இருக்கு சிங்கப்பூர், மலேசியா, இல்லை ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனால் லிம்ரா ஏன் பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டை குறிப்பா தேர்ந்தெடுத்திருக்காங்க? இன்னைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ஒரு மாணவர் ஒரு பெற்றோர் போய் விசாரிக்கிறாங்க, எந்த நாட்டில் முடிக்கிற மாணவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்றாங்கன்னா அது பிலிப்பைன்ஸ்ல ஒன்று தான் அதில் இருக்கும். நான் பிலிப்பைன்ஸ்ல படிச்சு இங்க வரேன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதணுமா, அதை நான் கிளியர் பண்ணணுமா, அதை எங்கேயாவது நான் கொண்டு போய் அப்ரூவல் வாங்கணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்கு? 2024 அப்புறம் நவம்பருக்கு அப்புறம் திட்டத்தை மாத்துறாங்க. நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வைப்பாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட். லிம்ரா என்ன மாதிரியான தொகை வசூலிக்க போறாங்க மாணவர்கள் கிட்ட? அந்த என்டையர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவா இருக்கும் சார்? நான் எதிர்பார்த்த நீட் எனக்கு மார்க் வரல, அல்லது பிரைவேட் காலேஜில் கொடுக்குறது வசதி இல்லை அப்படின்ற வர பட்சத்தில் நீங்க என்ன பண்ண லிம்ராவை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க அட்மிஷன்ஸ் எடுக்க முடியும். குறிப்பாக வெளிநாட்டு போய் மருத்துவம் படிக்கிறது. பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டில் நான் படிச்சு வரக்கூடிய அந்த மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது இந்திய நோயாளிகளுக்கு அந்த மருத்துவத்துக்கு பொருந்துமா? சில நேரங்களில் சில உரையாடல்கள் ரொம்ப முக்கியம், அதுவும் கல்வி சார்ந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறார் முகமது கனி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சேம் ஹியர், தேங்க்யூ. லிம்ரா மருத்துவ படிப்புக்காக இந்திய மாணவர்களை பிலிப்பைன்ஸ் மாதிரியான வெளிநாடுகளுக்கு அனுப்பி முழுமையா மருத்துவர்களா உருவாக்கி இந்தியாவுக்கு கொண்டு சேவையாற்றிட்டு இருக்கீங்க. இந்த சேவையை பல ஆண்டுகளாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்படின்னு சொல்லலாம். சோகால் நிறைய இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ் இருந்தாலுமே கூட லிம்ராக்கு மாணவர்கள் வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை சொல்லலாம். நீங்க சொன்னா அது நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி லிம்ரா பத்தி ஒரு சின்ன ஒரு பிரீஃப் சொல்லிடுறேன். லிம்ரா 22 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட மருத்துவம் படிக்கணும், டாக்டர்னு விரும்புகிற மாணவருக்குண்டான ஒரு நிறுவனம் தான் லிம்ரா. இந்த 22 ஆண்டு காலத்தில் ஒரு 1750 மருத்துவ மாணவர்கள் உருவாக்கியிருக்கோம். நம்பர் 1. ரெண்டாவது, வெளிநாட்டிலேருந்து முடிச்சுட்டு இங்கே ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எஃப்எம்ஜின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 10 ஆண்டுகளை நம்ம இந்த எக்ஸாம் நடத்திட்டு இருக்கோம், கோச்சிங் எக்ஸாம் நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியும், தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் இப்போ தான் அண்மையில் முடிச்சு ஒரு 1.5 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க. என்னதான் நீட் சிரமம், நீட் நம்ம படிக்க முடியாது, இல்லை நீட்டுக்கு சரியான பயிற்சி முறை இல்லைனாலும் இன்றைக்கி மாணவரோட எண்ணிக்கை நீட் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு ஆண்டு கூடிட்டு இருக்கு. இப்போ 2023 நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா 1,15,000 ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் எழுதிருக்காங்க. இந்த வருஷம் 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. ஆனால் மெடிக்கல் அட்மிஷன் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 12,000 மெடிக்கல் சீட்ஸ் தான் நம்ம டோட்டலாக அவைலபிள் இருக்கு. நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்னா, இந்த ப்ரோக்ராம் பார்க்குறாங்க, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எதிர்பார்த்த நீட் எனக்கு மார்க் வரல, அல்லது பிரைவேட் காலேஜில் கொடுக்குறது எனக்கு வசதி இல்லை அப்படின்ற வர பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண லிம்ராவை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அட்மிஷன்ஸ் எடுக்க முடியும். குறிப்பாக வெளிநாட்டு போய் மருத்துவம் படிக்கிறதுக்கு. நிச்சயமா. அப்போ தமிழகத்துல நீட் எக்ஸாம் எழுதி அவங்களுக்கான வாய்ப்பு அரசு ஒதுக்கக்கூடிய மருத்துவ சீட்ல கிடைக்காத பட்சத்துல லிம்ராக்கு வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஆலோசனையின்படி நல்ல கல்லூரிகள்ல பிலிப்பைன்ஸ் மாதிரியான வெளிநாட்டுல ஒரு நல்ல மருத்துவ சீட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க. கல்வி அப்படிங்கிறது பலருக்குமே இப்போ கனவா இருக்கு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது பல பெற்றோர்களுடைய கனவா இருக்கு. ஆனால் அது வெறும் கனவா போகக்கூடாது, அதை நிஜமாக்கணும், சரியான ஒரு வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்துருக்கக்கூடிய பலருமே பார்த்தீங்க அப்படின்னா முதல் தலைமுறையை சேர்ந்த பட்டதாரிகளா இருக்காங்க. அவங்க வீடுகள்லேருந்து அப்போதான் வராங்க, விவசாயத்தை பின்புலம் வச்சு வராங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்குமே எப்படின்னா சென்னை மாதிரியான பெரிய நகரத்துக்கு போகணுமே, எங்கே போகணும், யாரை பார்க்கணும், நாங்கள் எப்படி உங்களை லிம்ராவை காண்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கோம், என்னோட பையனோ பொண்ணோ ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, சென்னையில் நாங்கள் எங்கே வருது, என்ன பண்ணுறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. லிம்ராவை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? இல்லை, எங்களோட அலுவலகம் சென்னையில் மயிலாப்பூரில் இருக்குது. நான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 20 பிளேசஸ் நான் ட்ராவல் பண்ணுவேன். ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடத்துவேன், இலவச அவேர்னஸ் ப்ரோக்ராம். என்னென்னா, பெற்றோருக்கு எனக்கு தமிழ்நாட்டிலே நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாது. இன்றைக்கி நீட் எழுதக்கூடிய எல்லா மாணவர்களோட முதல் கனவு என்னென்னா மருத்துவம் தமிழ்நாட்டில் படிக்கணும். எனக்கு சென்னையில் அட்மிஷன்ஸ் கிடைக்கலன்னா பரவாயில்ல, விழுப்புரத்தில் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சாலும் பரவாயில்ல, விழுப்புரத்தில் தேனியில் கிடைச்சா கூட பரவாயில்ல. அப்போ வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வாய்ப்புகள் மறுக்கப்படுது. இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, பெற்றோருக்கு நான் சொல்கிற அட்வைஸும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற அட்வைஸ்னால் ஒரு 6 முக்கியமான கேள்வி. முதல்ல வெளிநாட்டுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா கேள்விகள் என்னென்னு தெரிஞ்சு, எவ்வளோ ஆண்டு மருத்துவம் படிக்கணும்,
முதல் விஷயம் வந்து மருத்துவம் வெளிநாடு படி எவ்வளோ ஆண்டு படிக்கணும். ரெண்டாவது என்ன மாதிரி பாடத்திட்டங்கள் அங்கே இருக்குது, எந்த வருஷம் வந்து நீங்கள் பேஷண்ட்ஸ் பார்க்க போவீங்க, அங்கே இருக்க எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு ரெண்டாவது முக்கியமான கேள்வி வந்து யாருக்கு பெற்றோருக்கு தெரியணும். மூணாவது வெளிநாடுன்றப்போ வந்து இன்னொரு மொழியை கற்றுக்கணும். ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு மாணவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மெடிக்கல் அட்மிஷன்ஸ் ட்ரை பண்ணுறது கிடைக்கல, ஆல் இண்டியா கோட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து அவர் மற்ற மாநிலத்தில் வந்து ஒரு மெடிக்கல் சீட் வாங்கிட்டார், கர்நாடகாலேயோ இல்லைன்னா வந்து ஜெய்ப்பூர்லேயோ வாங்கிட்டாருன்னா மாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமோட லெக்சர்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஆனால் அவர் ஒரு அவுட் பேஷண்ட்ஸை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வந்து அங்கே இருக்கிற ரீஜனல் லாங்குவேஜ் கண்டிப்பாக அவருக்கு தெரியணும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவம் படிக்காத ஒரு மாணவர் வேற ஒரு மாநிலத்துக்கு போய் படிக்கல, இன்னொரு மொழியும் சேர்ந்து கற்றுக்கணும். என்ன காரணத்துக்கு அப்படின்னா அங்கே வரக்கூடிய அவுட் பேஷண்ட்ஸ். அப்போ நம்ம இந்தியாவிலே வந்து இந்த ஒரு சின்ன சிரமம் இருக்குல்ல, வெளிநாடுன்றப்ப வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு மொழியை நம்ம கற்றுக்கணுமான்னு மூணாவது முக்கியமான விஷயம். நாலாவது என்ன மாதிரி கிளைமேட் இருக்குது, சீதோஷ்ண நிலைன்னு பார்க்க ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசீசஸ் வரும். அஞ்சாவது லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ். இப்போ வெளிநாட்டில் போய் அவங்க படிக்கிறாங்க, ஒரு 5 வருஷம் படிக்கிறாங்க, 6 வருஷம் படினா அந்த அரசு வந்து ஒரு ஆண்டு அனுமதி கொடுக்கணும். எதுக்குன்னா அங்கே வரக்கூடிய நோயாளி வந்து சிகிச்சை முறை பயிற்சிக்கு. அந்த அனுமதி இல்லைன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் கிடைக்காது. ஆறாவது ரொம்ப முக்கியமான விஷயம், என்னதான் வெளிநாடு படிக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணது, இந்தியாவில் வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதுறோம். 2002 அந்த எக்ஸாம் நடைமுறை இருக்கு. அந்த எக்ஸாமோட பாசிங் பர்சன்டேஜ், தேர்ச்சி வீதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு ஒரு பேரண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாவே ஒரு 50% அவங்களுக்கு தேடுறது வந்து பெஸ்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எந்த கண்ட்ரி எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணிட்டு போக முடியும். சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது கனவுகளோட இருக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு எண்ணிக்கை ரீதியில் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இங்கே நீட் தேர்வுக்கு அப்புறமா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போது வெளிநாடுகளில் தான் மருத்துவம் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போது நான் முதலே சொன்ன மாதிரி பெரும்பாலான பெற்றோர்கள் முதல் பட்டதாரிகளாக இருக்காங்க, மாணவர்கள் விவசாயத்தை பின்புலமாக வச்சுருக்காங்க, கூலி தொழிலாளர்களுடைய மாணவர்களுமே படிக்க முன் வராங்க. அப்படிங்கும்போது நிதி உதவியாவோ இல்லை பேங்க்ஸ் மூலமாக ஏதாவது லோன்ஸ் மூலமாகவோ லிம்ரா ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களா, இல்லை அரசு அதுக்கு முன் வருமா எங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துடைய கேள்வியாக இருக்குது சார் படிப்புக்காக. இப்போ இன் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா எல்லா எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸில் லோன் கொடுக்குறாங்க. 2 விதமாக இருக்குது எஜுகேஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடில் போய் என்ன படிப்பு படிக்கிறாங்க, இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்களா அப்ராடில், இல்லை மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்களா, இல்லை மெடிசன் படிக்கிறாங்க. மெடிசன் படிக்கிறேன்னா அவங்க எந்த கல்லூரியை செலக்ட் பண்ணிக்காங்க, நம்பர் 1. அதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ பிலிப்பைன்ஸில் ஒரு காலேஜ் அட்மிஷன் வாங்கிக்கிறாங்க, கல்வி கட்டணம் வரைக்கும் ஒரு 21 lakhs rupees வரும். இல்லை எனக்கு கல்வி கட்டணம் மாத்திரம் எனக்கு மற்ற இதர செலவுகள் சேர்த்து எனக்கு வேணும் அப்படின்னா தங்குறதுக்கு சாப்பாடு, வீசா ரினிவல், புக்ஸ், யூனிஃபார்ம் இந்த மாதிரிலாம் கேட்டால் இன்னைக்கு எல்லா பேங்க் ஒரு 85% வரைக்கும் லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஒரு கோரிக்கை என்ன, பேங்க்ல ரீபேயிங் கெப்பாசிட்டி பார்ப்பாங்க. இப்போ யார் வந்து லோன் வாங்குறோம் அவங்களோட ரீபேயிங் கெப்பாசிட்டி அசஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஷூரிட்டி ஏதாவது கேட்பாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் முதல் முறையாக பார்க்குறாங்க ஒரு மாணவர் இல்லை ஒரு பெற்றோர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கு, எனக்கு எஜுகேஷன் லோன் கிடைச்சா என் பையனை வந்து நான் வந்து படிக்கவே அனுப்ப முடியல, என் மகளை அனுப்ப முடியும்னா அந்த ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணால் அதுக்குண்டான கைடன்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம கொடுப்போம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்திய அரசாங்கம் ஒரு நிதியுதவி கொடுத்துருச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு குறிப்பிட்ட பிலிப்பைன்ஸ் கல்லூரியில் போய் சேர்ந்துட்டேன். நான் ஒரு தமிழ் மாணவர், பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழுடைய கலாச்சாரத்தில் வளர்ந்துட்டேன். அப்போ அங்கே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும், அவங்களோட நான் கம்யூனிகேட் பண்ணுறதுமே எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போ அங்கே அந்த அடாப்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குமா இல்லை சுலபமாக இருக்குமா? இந்திய மாணவர்கள் அங்கே அதிகமாக இருப்பாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் சீனியர்ஸ் எனக்கு கைட் பண்ணுறதுக்கு இருப்பாங்களா? அந்த சூழ்நிலைகள் எப்படி சார்? ரொம்ப நல்ல கேள்வி. லிம்ரா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1750 மாணவர் வரைக்கும் முடிச்சுட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில். இது இல்லாமல் இன்னொரு 650 ஸ்டூடெண்ட்ஸ் பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் இயரில், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயரில் ஒரு 650 மாணவர் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு அட்மிஷன் சேர்க்கல இந்த கேள்வி இல்லாமல் ஒரு பெற்றோருக்கும் இயல்பான ஒரு விஷயம், ஒரு மாணவருக்கு ஒரு இயல்பான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து அங்கே என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலை அடாப்ட் பண்ணுவேன். ஏன்னா ரெண்டாவது மருத்துவம் பாடம் படிக்க போகிறேன், மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் மருத்துவம் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. பட் நாங்கள் இங்கே ஜென்ரலாக கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும், கிளாஸ் ரூம் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும், ப்ளஸ் வந்து ஹாஸ்டலோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10ல் ஒரு 9 மாணவர்கள் இங்கே ஜெனரலாக வந்து நான் கவுன்சிலிங் வரல, இவங்க ஏதோ ஒரு இதில் வந்து வாழ்க்கை வந்து ஹாஸ்டல் லைஃப் வந்து இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து 38 மாவட்டம் இருக்குது. எனக்கு சின்ன சின்ன கிராமத்துலேருந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்க. பட் அவங்க அந்த கிராமத்தில் தான் வந்து பிறந்த மனிதராக இருந்தாலும் அவங்களோட எஜுகேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் கூட இன்னொரு ஊரில் தான் போய் படிச்சிருப்பாங்க. ஸோ ஹாஸ்டல் லைஃப்ன்றதே எனக்கு ஒரு 10ல் ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இயல்பு வந்து ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். பட் இன் ஜெனரலாக வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஏதாவது தேவைப்படுது, அடிஷ்னலாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவைன்னா
அதுக்கு தனியாக நம்ம வந்து முறைப்படி வந்து பயிற்சி வந்து நம்ம வச்சிருக்கோம். இது ஸ்டூடெண்ட்ஸோட இண்டிவிஜுவல் லெவல்ஸை பொறுத்து நம்ம அசஸ் பண்ணி கொடுப்போம் நம்ம. இப்போ பல வெளிநாடுகள் இருக்கு மருத்துவ படிப்புக்கு அப்படிங்கும்போது பல வெளிநாடுகள் இருக்கு. பக்கத்தில் இருக்கு சிங்கப்பூர், மலேசியா, இல்லை ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனால் லிம்ரா ஏன் பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டை குறிப்பா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய மருத்துவ படிப்பு இந்திய மருத்துவ படிப்போட ஒத்து போகுமா? ஏன்னா பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டுல நான் படிச்சு வந்த வரக்கூடிய அந்த மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது இந்திய நோயாளிகளுக்கு அந்த மருத்துவத்துக்கு பொருந்துமா? நல்ல கேள்வி. இது நான் நிறைய முறை வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். ஒரு பெற்றோர் வந்து முதல்ல வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு 13 நாடுகள் வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. ரஷ்யாவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போகலாம், கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அப்புறம் ஜார்ஜியா, அர்மேனியா, மொரீஷியஸ், பிலிப்பைன்ஸ், சைனா, இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து 6 முக்கியமான கேள்வி சொன்னேன் பார்த்தீங்களா, அது 6வது கேள்வி நான் திரும்பவும் சொல்லுவேன். 6வது கேள்வி, எந்த நாட்டில் போய் மருத்துவம் படித்து திரும்ப நம்ம ஊரில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதும். இன்னைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் வந்து ஒரு மாணவர் இல்லை ஒரு பெற்றோர் போய் விசாரிக்கிறாங்க, எந்த நாட்டில் முடிக்கிற மாணவர் ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்கன்னா அது பிலிப்பைன்ஸ் ஒன்று தான் அதில் இருக்கும். 13 நாடுகளில். அதுவும் குறிப்பாக வந்து இப்போ அண்மையில் கூட நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணி ஆல் இண்டியாவில் டாப்பராக வந்திருக்காங்க. அதுக்கு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சிட்டு ஒரு அவார்டும் வாங்கியிருக்கோம். அப்போ இது ஒரு நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து இதோட நிகழ்வு, இது சாதனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எனக்கு பெற்றோருக்கு சொல்ற ஒரு விஷயம், மருத்துவம் படிக்க அனுப்புறீங்க உங்க மகளை இல்லை பையனை வந்து மருத்துவம் படிக்க அனுப்புறேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஏன் நான் பிலிப்பைன்ஸ் அப்படின்னா, இந்தியாவும் பிலிப்பைன்ஸ் சிமிலர் கிளைமேட் நம்பர் 1, சிமிலர் டிசீஸ் பேட்டர்ன் நம்பர் 2, சிமிலர் சப்ஜெக்ட்ஸ். அப்போ இந்த 3 விஷயங்கள் வந்து இதில் முக்கியமாக இருக்கு. அடுத்து இன்னொரு உண்மையான ஒரு விஷயம் என்ன, வெளிநாட்டிலேருந்து முடிச்ச ஒரு மாணவர் வந்து இங்கே எக்ஸாம் எழுதுறாங்க. எஃப்எம்ஜின்ற எக்ஸாம் யார் நடத்தினா, நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாம் இந்த எக்ஸாம் நடத்துறாங்க. இப்போ இந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய அந்த தேர்வு செட் பண்ணுறது, கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணக்கூடிய மனநிலைமை இருக்கும் அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். அவங்களோட ஒரே சிந்தனை என்னவா இருக்கும்னா, நாளைக்கு இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து ஒரு மாணவர் நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவில் வந்து கிளியர் பண்ணல, இங்கே இருக்க ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் பதிவு பண்ணி டாக்டராக வர போறார். அப்போ கேள்விகள் எதை பற்றி இருக்குன்னா, நம்ம ஊர் நோய்களை பற்றி கேட்பாங்க. இப்போ ஒரு மாணவர் ரஷ்யாவில் படிச்சிருக்காரு, தமிழ்நாட்டில் வந்து அந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதுறாங்க, இல்லை பிலிப்பைன்ஸில் படிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதுனா, அந்த எக்ஸாமில் வரக்கூடிய கேள்விகள் எதை பற்றி இருக்குன்னா, நம்ம இந்தியாவில் வரக்கூடிய நோய்களை பற்றி தான் கேட்பாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியணும், பெற்றோருக்கும் தெரியணும், நாளைக்கு எந்த நாட்டில் போய் நீங்கள் மருத்துவம் படிச்சாலும் திரும்ப நம்ம நாட்டில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமோட தேர்ச்சி வீதமோ அந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து நம்ம ஊரில் வரக்கூடிய இருக்கும். அந்த ஒரு மெயின் ரீசன் தான் வந்து லிம்ரா வந்து ப்ரொமோட் பண்ணுறது. பிலிப்பைன்ஸ் என்ன காரணம் அப்படின்னா, நம்பர் 1 வந்து சிமிலர் கிளைமேட், 2வது 19 மருத்துவ சப்ஜெக்ட் முழுமையாக சொல்லிக்கிறாங்க, 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர் டிசீஸ் பேட்டர்ன். இது எல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து கம்பைன் பண்ணி பார்க்கல வந்து இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் இந்த எஃப்எம்ஜி எக்ஸாமில் வரக்கூடிய ரிசல்ட். அப்போ இந்தியாவுடைய படிப்பு, இந்தியாவுடைய சூழ்நிலை, இந்தியாவுடைய காலநிலை அப்படிங்கிறதுனால இதனுடைய மருத்துவ படிப்பு அப்போ அங்கேயே அப்படியே ஒத்து போகிற மாதிரியான பல சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறீங்க. இப்போ நான் பிலிப்பைன்ஸ்க்கு வந்துட்டேன். லிம்ரா என்னென்ன மாதிரியான கல்லூரிகளை இல்லை எந்தெந்த கல்லூரிகளை எனக்கு பரிந்துரைக்க போகுது, அந்த கல்லூரிகள் வந்து பிலிப்பைன்ஸ்லையும் சரி இந்திய அரசாங்கத்தினாலையும் சரி அங்கீகரிக்கப்பட்டது தானா? நான் அங்கே படிச்சுட்டு வந்துட்டு, நான் பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு வந்துட்டு இந்தியாவில் மருத்துவம் பண்ணுறதுக்கு அந்த கல்லூரிகள் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கா? ரொம்ப நல்ல கேள்வி. பிலிப்பைன்ஸ் ஒரு 55 மெடிக்கல் காலேஜ் டோட்டலாக இருக்கு. அதில் 21 மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் அரசு அனுமதி கொடுக்குற வெளிநாட்டிலேருந்து மருத்துவம் படிக்க மாணவர்களுக்கு. இது நிறைய பெற்றோர் என்ற கேள்வி கேட்பாங்க, சார் நீங்கள் அட்மிஷன் வாங்கி கொடுக்க யூனிவர்சிட்டி வந்து ரெகனைஸ்டா அப்ரூவ்டான்னு சொல்லிட்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து மாணவர் வந்து நாங்கள் வந்து டெல்லிக்கு தான் வீசாக்கு அனுப்புவோம். பிலிப்பைன்ஸோட தூதரகம் டெல்லியில் இருந்துச்சு. இப்போ சென்னையிலே வந்து பிலிப்பைன்ஸ் தூதரகம் வந்துருச்சு. ஒரு அப்ரூவ்டு இல்லாத ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு மாணவர் அட்மிஷன்ஸ் எடுத்திருக்காரு இல்லை வந்து ப்ராசஸ் பண்ணுறாருன்னா வீசா கூட கிடைக்காது. என்ன கிடைக்காது? வீசா. இப்போ இதே வந்து அந்த மாணவர் பிலிப்பைன்ஸ்ல போய் அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, ஃபேக்கல்ட்டி சரியில்லை, இல்லை கோச்சிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி வருத்தப்படுறவர ஒரு லிஸ்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் வந்து அப்ரூவ் ஆகலைன்னா பிலிப்பைன்ஸோட எம்பசி அவங்க வீசா கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான நல்ல விஷயம். லிம்ரா வந்து 21 மெடிக்கல் காலேஜ் பிலிப்பைன்ஸ் வந்து அப்ரூவ்டான காலேஜில் 2 காலேஜ் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறோம். நிச்சயமா. அப்போ நிறைய விஷயங்கள் பேசும்போது, இப்போ நான் பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டேன், எனக்கு என்ன அப்படின்னா, நான் இந்தியாவில் வந்து மருத்துவத்தில் பணிபுரியணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இங்கே இந்தியாவில் நான் படிக்கிறேன், ஒரு மருத்துவர் ஆகிறேன், ஆண்டு கால மருத்துவ படிப்புக்கு அப்புறமா எனக்கு இங்கே ஒரு வேலை கிடைச்சிடும். ஏன்னா நான் இந்திய அரசாங்கத்தால் மருத்துவம் படிச்சேன். நான் பிலிப்பைன்ஸில் படிச்சு இங்கே வரேன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதணுமா, அதை நான் கிளியர் பண்ணணுமா, அதை எங்கேயாவது நான் கொண்டு போய் அப்ரூவல் வாங்கணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்குது சார் நடைமுறையில்? ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ வரைக்கும் வந்து எஃப்எம்ஜின்ற எக்ஸாம் தான் நடைமுறையில் இருக்குது. 2024 அப்புறம் நவம்பருக்கு அப்புறம் வந்து இந்திய மெடிக்கல் கவுன்சில், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா,
திட்டத்தை மாற்றுறாங்க. நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் கொண்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட். இது இந்தியாவில் மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் இதை கொண்டு வராங்க. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் வந்து நீட் யூஜி கேள்விப்பட்டிருக்கோம். நீட் யூஜி நீட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது யார் எழுதுவாங்கன்னா, மெடிக்கல் எம்பிபிஎஸ் அட்மிஷன் சேர்றதுக்கு முன்னாடி எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். ஆனால் 4 வருஷம் வந்து மருத்துவ படிப்பை முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறாங்கன்னா, இந்தியா மெடிக்கல் டாக்டர்ஸ்க்கே வந்து இப்போ புதுசாக ஒரு தேர்வு வரப்போகுது. அந்த எக்ஸாமோட பேர் வந்து நெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் வந்து இனி வர காலத்தில் வந்துருச்சு அப்படின்னா, எஃப்எம்ஜின்ற வார்த்தையை எடுத்துட்டு வெளிநாட்டிலேருந்து முடிச்சுற மாணவர் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போ ஒரு தேர்வு 2 நாட்டு மாணவருக்கும் அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து மருத்துவம் முடிச்சு நம்ம இந்திய மாணவருக்கும் நெக்ஸ்ட் எழுதுவாங்க. இந்தியாவில் படிக்கிற மாணவர் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தேர்வுன்றது இப்போ இனிமேல் காமனாக கொண்டு வந்துட்டாங்க. சமீபத்துல தேசிய மருத்துவ ஆணையம் பாத்தீங்கன்னா சில விதிமுறைகளை வகுத்திருக்காங்க. அது என்னென்ன விதிமுறைகள் சார்? மருத்துவ மாணவர்களுக்கு அது எவ்வளவு முக்கியமானதா இருக்கு? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நவம்பர் 18, 2020 வந்து தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு கெசட் ஒன்று வெளியிட்டாங்க. ஒரு 8 விதிமுறைகள் கொண்டு வந்தாங்க. வெளிநாட்டில் நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் போய் படிங்க, அது உங்களோட சாய்ஸ். ஆனால் உங்களோட மருத்துவ கல்வி படிப்போட டியூரேஷன் வந்து 54 மாதம் இருக்கணும்ல. அப்படின்னா 4.5 years படிச்சிருக்கணும், நம்பர் 1. ரெண்டாவது, எப்படி இந்தியாவில் 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி 19 பாடங்கள் நீ வெளிநாட்டில் படிச்சிருக்கணும், நம்பர் 2. மூணாவது, உங்களோட மருத்துவ படிப்பு முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கணும். கோர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி கம்ப்ளீட் இன் இங்கிலீஷ். மூணாவது. 4வது, டிரான்ஸ்ஃபர் இஸ் நாட் பாசிபிள். அப்படின்னா ஒரு மாணவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் எடுத்து சேர்ந்துட்டார், 1 ஆண்டு இல்லை 2 ஆண்டு படிச்சுட்டார், ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்து அவர் இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு மாறுறார் அப்படின்னா இந்த புதிய விதிமுறைப்படி அவர் டிகிரி வந்து செல்லாது. 4வது, டிரான்ஸ்ஃபர். 5வது, அந்த மாணவர் செலக்ட் பண்ண யூனிவர்சிட்டிக்கு சொந்தமாக ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளுரை பயிற்சி இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அந்த இன்டர்ன்ஷிப் வந்து அவரோட படிப்புக்கு அப்புறம் இருக்கணும். 5வது விதிமுறை. 6வது விதிமுறை ரொம்ப முக்கியமான விதிமுறை. அவங்க 1 ஆண்டு அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலில் வந்து அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இது 6வது விதிமுறை. 7வது, என்னதான் நீங்கள் வெளிநாட்டில் போய் மருத்துவம் படித்தாலும் அங்கே 1 ஆண்டு இன்டர்ன்ஷிப் பண்ணால் திரும்ப நம்ம தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கு வந்து இங்கே 1 ஆண்டு இன்டர்ன்ஷிப் பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய அன்னைக்கு நடைமுறை தகுதி தேர்வை எழுதிட்டு. 8வது, இது எல்லாமே 10 yearsக்குள்ள முடிச்சிருக்கோம் கம்ப்ளீட்டாக. இப்போ இந்தியாவிலே ஒரு மாணவர் படிக்கிற அப்ராடுக்கு போனா அவர் டோட்டலாக அவர் படிக்கிற காலம் 9 yearsல முடிச்சிருக்கணும். ஆனால் அப்ராடுக்கு ஒரு மாணவர் படிக்க போனால் டோட்டலாக 10 years வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த 8 விதிமுறை இந்த இடத்துல பதிவு பண்ணணும். ஓகே, இப்போ இது நீங்க சொல்றது வந்து இந்திய தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய விதிமுறைகள். இது எப்படி பிலிப்பைன்ஸ்ல கடைபிடிக்கிறாங்க? ஏன்னா பிலிப்பைன்ஸ்ல இதே மாதிரியான விதிமுறைகள் கடைபிடிச்சாதானே இங்க வந்து இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய மருத்துவ படிப்பு முடிச்சதுக்கான வேலை எனக்கு கிடைக்கும். நல்ல கேள்வி. இப்போ பிலிப்பைன்ஸ் எப்படி வந்து இந்த இடத்துல வந்து 8 விதிமுறையை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தா, நம்பர் 1 வந்து பிலிப்பைன்ஸில் மருத்துவ படிப்பு வந்து உங்களுக்கு 4.5 years தான் மருத்துவ படிப்பு. அப்போ கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வர மாதிரி 54 months மருத்துவ படிப்பு. 1 ஆண்டு அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுறது. நம்பர் 2, ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி இந்தியாவில் 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் 19 மெடிக்கல் சப்ஜெக்ட் முழுமையாக கொடுக்குறாங்க. நம்பர் 2. நம்பர் 3, பிலிப்பைன்ஸ் ஒரு நாடு வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு மொழியை கற்றுக்கணும் அவசியம் இல்லை, ஆங்கிலம் தெரிஞ்சால் போதும். ஏன்னா உலகத்தில் 3வது அதிகமாக ஆங்கிலம் பேசக்கூடிய நாடு. 3. 4வது, பிலிப்பைன்ஸ் நாங்கள் அட்மிஷன்ஸ் வாங்கிக்கூடிய 2 மெடிக்கல் ஸ்கூலுமே வந்து பேர் பெற்ற ஒரு ஸ்கூல். இப்போ தபோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ப்ரொக்கன்ஷன் ஸ்கூல் எடுத்தா இதில் ஒரு 25 years வந்து மேலே வந்து மெடிக்கல் ஸ்கூல் தான் இருக்காங்க. 5வது விதிமுறை அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கிய விஷயம், இந்த 2 மெடிக்கல் ஸ்கூல் எந்த ஸ்கூலில் நீங்கள் அட்மிஷன் எடுத்தாலும் அந்த ஸ்கூலுக்கு சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க இன்டர்ன்ஷிப் இதுவும் கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறது. 6வது விதிமுறை ரொம்ப முக்கியமான விஷயம், பிலிப்பைன்ஸ் பிஆர்சி, பிலிப்பைன்ஸ் ரெகுலேட்டரி கமிஷன், இவங்க வந்து இந்திய மாணவருக்கு ஒரு எக்ஸாம் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் வந்து பிலிப்பைன்ஸ் லைசன்சிங் எக்ஸாம். அந்த எக்ஸாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். அந்த எக்ஸாம் ஒரு மாணவர் முறைப்படி எழுதி கிளியர் ஆகிட்டாருன்னா அங்கே 1 ஆண்டு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு 7வது விதிமுறை, இந்தியாவில் வந்து அன்னைக்கு நடைமுறை இருக்கக்கூடிய எஃப்எம்ஜி எக்ஸாம் இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதியாச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு மருத்துவம் பண்ணி டாக்டர்ஸ் ஆகலாம். ஸோ பிலிப்பைன்ஸை எடுக்கிறாங்க ஒரு மாணவன் தான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துல 7 வருஷத்துல வந்து முடிச்சு ஒரு டாக்டர் வந்து இங்கே பதிவு பண்ண முடியும். அப்போ இந்த 2 தேசிய மருத்துவ ஆணையங்களும் பரிந்துரைக்கக்கூடிய 8 விதிமுறைகளுக்கு உட்பட்ட கல்லூரிகளை தான் லிம்ரா பரிந்துரைக்குதா பிலிப்பைன்ஸ்ல? கல்லூரி மட்டும் நாடும் தான். இப்போ இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா கசகிஸ்தான் போறாங்க, கிர்கிஸ்தான் போறாங்க, உஸ்பெகிஸ்தான், ஜார்ஜியா, அர்மேனியா, இந்த மாதிரி நிறைய நாடு போறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அந்தந்த நாட்டிலேயே முறைப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு பார்க்குறேன். நம்பர் 1. அங்க இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறேன். நம்பர் 2, லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சில் யாரு கொடுக்குறாங்கன்னு தெரியும். இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க நான் சொல்ல வரலாம். நம்ம முதலே சொல்லியிருந்தோம், இப்போ பிலிப்பைன்ஸ்ல படிச்சு முடிச்சாச்சு, இந்தியாவுக்கு வந்து அங்க மருத்துவம் பண்ணணும்னா நீங்க சொன்னீங்க அதுக்கு ஒரு எஃப்எம்ஜி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும், அதை பாஸ் பண்ணும் அப்படின்னு. நம்மளுடைய லிம்ரா மாணவர்கள் இங்க கடந்த ஆண்டு வந்து எஃப்எம்ஜி எழுதி பாஸ் பண்ணதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனுடைய செய்தி என்ன சார்? இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 81% நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 100 மாணவர்கள் வந்து இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுத 81% கொடுத்துருக்கோம். அது அண்மையில் வந்து நம்ம தமிழ்நாடோட சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட வந்து ஒரு அவார்டு ஒன்று வாங்கணும்.
அந்த அவார்டு வந்து பார்த்தா லிம்ரா மூலமாக ஒரு 23 மாணவர்கள் ஆல் இண்டியாவில் டாப்பராக வந்தாங்க. இப்போ நிறைய பெற்றோருக்கும் மாணவருக்கும் ஒரு கேள்வி, நான் வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிச்சிட்டேன், டிகிரி முடிச்சிட்டேன், இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் நான் கிளியர் பண்ண முடியும்னா தாராளமாக அது முடியும். ஏன்னா அதுக்குள்ள எடுத்துக்காட்டு தான் இது. ரெண்டாவது நாங்கள் என்ன செய்யறோம்னா பிலிப்பைன்ஸில் நம்ம மாணவ வந்து 5th இயர் ப்ரீ ஃபைனல் இயர் சொல்லுவோம். அப்போவே வந்து இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் கூட கோச்சிங் நம்ம கொடுத்துருவோம். இன்னைக்கு ஆன்லைனில் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபேஸ் டு ஃபேஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அப்போ வந்து இந்த எஜுகேஷனுக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஒரு 6 months இல்லை 1 year முன்னாடி அவங்க வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல. இந்த எக்ஸாம் வந்து எந்த சிரமம் இல்லாமல் அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து கிளியர் பண்ணிட்டு வர முடியும். என்னென்ன கல்லூரிகளை லிம்ரா பரிந்துரைக்குது, எந்தெந்த நாடுகள்? இப்போ பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா லிம்ரா வந்து 2 காலேஜ் அட்மிஷன். ஒன்று வந்து ப்ரொக்கன்ஷோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன், இது 1954 ஸ்டார்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1400 பெட்ல ஒரு சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த கல்லூரிக்கு வந்து லாஸ்ட் ஒரு 4 years லிம்ரா வந்து அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். 5.5 வருஷத்தோட மருத்துவ கல்வி கட்டணம் டோட்டலாக வந்து பார்த்தா 21 லட்சம் தான் வரும். இது எல்லாமே வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க கொடுக்கலாம். ரெண்டாவது கல்லூரி பேர் வந்து தபோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன். இது வந்து 1976 இருக்கு. இதுவும் தபோன்ற ஒரு சிட்டில தான் இருக்கு. இந்த கல்லூரியில் வந்து ஒரு மாணவர் வந்து அட்மிஷன் இருக்குன்னா டோட்டலாக 5.5 வருஷத்தோட மருத்துவ கல்வி கட்டணம் 28 lakhs ஃபீஸ் வரும். இப்போ நிறைய பேருக்கு இப்போ இந்த 21 லட்சமோ 21 லட்சம் ஒரே டைம்ல இல்லை, அதுக்கு அந்தந்த செமிஸ்டர் வைஸ் வந்து நம்ம பிரிச்சு காட்ட முடியும். இது இல்லாமல் வந்து தனியாக வந்து ஃபுட் அண்ட் அகாமடேஷன், புக்ஸ் அண்ட் யூனிஃபார்ம்க்கு தனியாக பேமெண்ட்ஸ் இருக்கு. அதன் ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்க பண்ணிடுவாங்க. ஒரு பொதுவான விஷயம் என்ன, இந்த 2 காலேஜுக்கும் 5 மருத்துவமனைகள். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் 2 மருத்துவமனை பெரிய விஷயமா இருக்கு, ஏன் 5 மட்டும்? கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும். இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய வளர்ந்துருச்சு. இப்போ என்னதான் 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஒரு மாணவர் படிக்கிறேன்னா எனக்கு கூடுதல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா we have a department called internal medicine, we have a department called general medicine, additional வந்து நமக்கு வேணும். Then we have a department called oncology. இது இல்லாமல் இந்த 2 ஸ்கூல்ல வந்து we have a latest technology in terms of lab, பட் கேத் லேப்லாம் கொண்டு ஒரு 21 ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் இருக்கு. அப்போ ஒரு மாணவன் வந்து மருத்துவம் படிக்கணும், ஒரு பெஸ்ட் டாக்டரா வரணும் அப்படின்னா இந்த காலேஜ் வந்து நார்மல் செலக்ட் பண்ண நம்பர் 1. ரெண்டாவது சில மாணவர் என்கிட்ட கவுன்சிலிங் வந்து கேட்பாங்க, சார் நான் வந்து மெடிசன் பிலிப்பைன்ஸை படிக்கிறேன், எனக்கு தமிழ்நாட்டில் வந்து திரும்ப ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை, அப்ராடுக்கு போகலாமா அப்படின்னா 5 கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு டோர்ஸ் ஆர் ஓப்பன். எங்கன்னா யூஎஸ்க்கு போகலாம், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா அண்ட் நியூசிலாந்து. பட் அந்தந்த நாட்டுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எப்படி நம்ம ஊரில் எஃப்எம்ஜி எக்ஸாம் இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாம், அந்த எக்ஸாம் அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டு அங்கே போக முடியும். அதுக்கு நம்ம ட்ரைனிங் ப்ராசஸ் நம்ம கொடுக்குறோம். அப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தான் மிக முக்கியமான விஷயம், பெற்றோர்களுக்கு அதான் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பையனை அனுப்பிச்சோம், ஒரு 5-6 வருஷம் படிச்சுட்டான், இங்கே வந்துட்டான். இந்தியாவில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்திய அரசு மருத்துவமனைனால இல்லை, தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் என்னுடைய மகனும் மகளும் வேலை செய்யலாமா பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா? ரொம்ப நல்ல கேள்வி. 2021 வந்து நம்ம புது கவர்மெண்ட் வந்தோன்னே ஒரு 1881 சீட் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க வெளிநாட்டு வந்து மருத்துவ முடிச்ச மாணவருக்கு. இது 2 ஆண்டுக்கு ஃபர்ஸ்ட் வேலிட் பண்ணி கொடுத்தாங்க. அப்படின்னா 2024 வரைக்கும் இது நடைமுறை இருந்துச்சு. இப்போ அதை வந்து திரும்ப இன்னொரு 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஒரு மாணவருக்கு, ஒரு பெற்றோருக்கு ஒரு கேள்வி இருக்கும், நான் பிலிப்பைன்ஸில் மருத்துவம் முடிச்சிட்டேன், திரும்ப நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அன்னைக்கு என்ன எக்ஸாம், நெக்ஸ்ட் டோல் எஃப்எம்ஜி எக்ஸாம் அதை எழுதிட்டேன், எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனை அதில் வந்து நான் வந்து ஒரு பயிற்சி டாக்டர் வந்து நான் சேர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சேர முடியும். இன்னைக்கு இடஒதுக்கீடு 1881 இருக்குது. இது ஸ்டைஃபன் அப்படின்னு ஊதியம் ஸ்டைஃபன் அதுவும் கொடுக்குறாங்க. 26,450 ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மாணவருக்கு வந்து 2 விஷயம் கிடைக்குது. ஒரு ஆண்டு பயிற்சி கிடைக்குது, ரெண்டாவது கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்குது. அதோட பலன் என்ன அப்படின்னா நாளைக்கு பிற்காலத்தில் வந்து ஒரு எம்எஸ் படிக்கணும் இல்லை எம்டி படிக்கணும், போஸ்ட் கிராஜுவேட்டோட எக்ஸாமுக்கு வந்து இந்த ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப்போட கிளினிக்கல் நாலேஜ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு நெருளான கேள்விதான் என்னன்னா, ஒரு பெற்றோர்கள் அவங்களுடைய இதுலேருந்து ஒரு கேள்வி, சில நிறுவனங்கள் இருக்கு என்னன்னா இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்புறப்பா நீங்க இந்த ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் கட்டுங்க போதும் அப்படிங்கிறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய மகன்கிட்டயோ மகள்கிட்டயோ கால் வருது என்னன்னா, இல்லை இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கட்டணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம திரும்பவும் அந்த நிறுவன தொடர்பு கொள்ளும் போது அந்த நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை அது அவங்க தனிப்பட்ட மாதிரி கேள்வி கேட்கறாங்க, நீங்க அதுக்கு நீங்க கட்டிதான் ஆகணும்னு. இந்த முரண்பாடான விஷயங்கள் பணம் ரீதியா வரும். இப்போ லிம்ரா இந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்ள போகுது? ஏன்னா லிம்ரா என்ன மாதிரியான தொகை வசூலிக்க போறாங்க மாணவர்கள் கிட்ட, அந்த என்டையர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவா இருக்கும் சார்? நல்ல கேள்வி. இது நான் எல்லா பெற்றோர்ட்டையும் சொல்ற ஒரே விஷயம் தான். எல்லா பெற்றோர்ட்ட இந்த ஆண்டு நம்ம வந்து என்ன வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த பெற்றோர் வந்து அந்த மாணவர் வந்து பிலிப்பைன்ஸ்க்கு போறோம்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துறோம். ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒரு 100 rupees ஸ்டாம்பில் சைன் பண்ணி ஃபர்ஸ்ட் இயரோட டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, செகண்ட் இயரோட டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, தேர்ட் இயர் எவ்வளோ, ஃபோர்த் இயர் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்து ஃபுட் அண்ட் அகாமடேஷன் என்ன காஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு ஆண்டு வீசா ரெனியூ பண்ணக்கு என்ன காஸ்ட்னு சொல்லி நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அப்போ பெற்றோர்கிட்ட ஒரு காப்பி ஃபுல்லாகவே ரெக்கார்டாகவே இருக்கும். சரி, இதில் வந்து ஒரு மாற்றம் இருக்காது. இன்னொரு கேள்வி நீங்கள் முன்னாடி கேட்டீங்க, பிலிப்பைன்ஸில் வந்து மொத்தம் 21 மெடிக்கல் காலேஜ் அரசு அப்ரூவ்டுன்னு சொன்னாங்க. அது 2 காலேஜ் நம்ம அட்மிஷன்ஸ் வாங்கிடுவோம். ஏன்னா இந்த 2 காலேஜ் வந்து
தனியார் நிறுவனம் இல்லை, இது ஒரு ட்ரஸ்ட் மூலமா இயங்குது. ஸோ ட்ரஸ்ட்ல வந்து ஒரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடுக்கிற ஒரு முடிவு வந்து 5 வருஷத்துக்கு அந்த முடிவுல மாற்ற மாட்டாங்க. அது குறிப்பா வந்து கல்வி கட்டணத்திலயோ இல்ல தங்குற இடத்துலயோ சாப்பாடு, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதே வந்து ஒரு தனியார் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கு, தனியார் நடத்தக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இல்ல ஃபேமிலி ஓன்டு ஒரு மெடிக்கல் காலேஜா இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு காலேஜ் நானே பரிந்துரைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு ஃபீஸ் சொல்றோம், 2 வருஷம் கழிச்சு அந்த மேனேஜ்மெண்ட் நினைச்சா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வந்து கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நான் பெற்றோருக்கு எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கணும். நம்பர் 1 சரியான என்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 100 பேர் அனுப்புறதுக்கு இருக்காங்க. நீங்க எல்லார்ட்டையும் போய் கேள்விகளை கேளுங்க. எவ்வளவு வருஷமா அந்த துறையில இருக்காங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிருக்கீங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு நேரடி தொடர்புல இருக்கா, நீங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு ரெகுலரா விசிட் பண்றீங்களா? முக்கியமான விஷயம், நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலர் நாளைக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு என் பையனுக்கு ஏதாவது ஒரு உதவி, இல்லை தமிழ்நாட்டில் வந்து FMG எக்ஸாம் வந்து எழுதணும், நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும், இல்லை ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு சின்ன சிரமம் இருக்குது, தமிழ்நாடு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் சிரமம் இருந்தால் இதுக்கெல்லாம் என்னென்ன சேவைகள் நீங்கள் பண்ண போகிறீங்க, இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கேளுங்க. பெட்ரோல் எனக்கு வந்து ஆக்சுவலாக இல்லை, பெட்ரோல் நிறைய வந்து தவறுகள் செய்கிறது என்னென்னா, யாராவது குறைஞ்ச ஃபீஸ்ன்னு அங்கே போய் பணத்தை கட்டிடுறது. அதுதான் சார், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீஸ். ஸோ வந்து இது உண்மையில வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் நிறுவனத்தை வந்து அனுப்புகிற நிறுவனத்தை வந்து பெற்றோர் குறை சொல்கிறது தப்பு இல்லை. நீங்கள் பெற்றோர் விசாரிங்க. இந்த ப்ரோக்ராம் பார்க்குற அவ்வளோ பெற்றோருக்கும் மாணவருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் இல்லை ஆலோசனை என்ன, நீங்க விசாரிங்க. இன்னைக்கு அனுப்புற ஆட்கள் நிறைய வராங்க. 2வது ஒரு விஷயம் நீங்க முன்னாடி கேட்டீங்க, ஏன் பிலிப்பைன்ஸ் ஒண்ணுதான்ட்டு. இப்போ எங்களோட இண்டஸ்ட்ரியிலே வந்து பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புற நிறுவனம் பாத்தீங்கன்னா 2 வருஷம் அவங்க பிலிப்பைன்ஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க, 3வது வருஷம் வேற ஒரு கண்ட்ரி ஜார்ஜியா ப்ரொமோட் பண்ணுவாங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கசகிஸ்தான் கிர்கிஸ்தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க வந்து அந்த மாதிரி வந்து 2 வருஷத்துக்கு ஒரு கண்ட்ரியை ப்ரொமோட் பண்ணல, படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எப்படி சர்வீஸ் கொடுக்க முடியும்? படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு லிம்ரா பார்த்தா 2010 நாங்கள் பிலிப்பைன்ஸ்க்கு ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 2024 14 வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம பிலிப்பைன்ஸ் ஒரு கண்ட்ரி தான் ப்ரொமோட் பண்ணுறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிமிலர் டிசீஸ் பேட்டர்ன், சப்ஜெக்ட் ஒரே மாதிரி சப்ஜெக்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த FMG எக்ஸாம்ல பாசிங் பர்சன்டேஜ். இது எல்லாம் தான். அதையும் தாண்டி நம்ம என்ன பண்றோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெற்றோருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கல, அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, ஓகே இந்த இதுபடி தான் வந்து என் மாணவர் வந்து பையன் படிக்க போறாங்க, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபீஸ் கட்ட போறோம். அந்த ஃபீஸ்ல நம்ம ஃபிளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். இப்போ நிறைய பேருக்கு இப்போ நம்ம சொல்ற கல்வித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேமெண்ட்டை நீங்க கட்டணும்னு அவசியம் இல்லை. அந்தந்த ஒரே டைமுக்கு 6 months ஒன்ஸ் வந்து செமிஸ்டர் ஃபீஸ் கட்டுங்க, ஃபுட் அண்ட் அகாமடேஷன் 3 months ஒன்ஸ் கட்டுங்க, அப்படின்ற நம்ம ஆப்ஷன்ஸ் நிறைய ஃபிளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம நிறைய பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னது பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாண்ட் சைன் பண்ண போகிறோம், இது அறக்கட்டளை சார்ந்த ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிறதுனால மாற்றங்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு ஒரே இதாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கூட. இந்த அக்ரிமெண்ட் மாற்றமே ரொம்ப நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வரைக்கும் கம்ப்ளீட்டா பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த ஒரு 6 ஆண்டு காலங்கள் நான் என்னுடைய மகனையும் மகளையோ பிரிஞ்சிருக்க போறேன். அங்க என்னுடைய மகளுக்கு உளவியல் ரீதியா என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது? ஏன்னா நமக்கே தெரியும், இங்கே இருக்கக்கூடிய இந்திய சார்ந்த பல கல்லூரிகளிலேயே உளவியல் ரீதியா பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுது, ஆனால் அவங்க முன் வந்து சொல்றது கிடையாது. பட் அங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படாம எப்படி பாதுகாத்துக்குவாங்க? ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து பல வருஷங்கள் அவங்க பிரிஞ்சிருக்க போறாங்க, இவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செட் ஆகுமான்னு வெளியே சொல்ல மாட்டாங்க, பேரண்ட்ஸ் அனுப்பிச்சாங்களேன்னு கஷ்டப்பட்டு படிப்பாங்க. ஸோ அந்த உளவியல் ரீதியா அவங்களை எப்படி நீங்க ட்ரெயின் பண்றீங்க? நான் ஒரு வருஷத்துல வந்து பார்த்தா ஒரு 7 months நான் பிலிப்பைன்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னோட இன்ட்ராக்ஷன் அதிகமாக வந்து மாணவர் இல்லை மாணவியோடு தான் இருக்கும். ஸோ இவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களோட ஒவ்வொரு டிராவல் ஜர்னியும் நான் வந்து கூட நிற்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ 2024 வந்து இப்போ ஃபெப்ரவரியில் வந்து கிராஜுவேஷன் நடந்துச்சு, பட்டமளிப்பு விழா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 83 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லிம்ரா மூலம் போன ஸ்டூடெண்ட்ஸ், 2018 போன ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பட்டமளிப்பு விழா. அந்த பெற்றோரும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ற சொன்ன ஒரு விஷயம் எனக்கு இன்னுமே இருக்கு. என்னன்னா, சார் நாங்கள் அட்மிஷன் எடுக்கல, நீங்கள் என்னென்ன சொன்னீங்க அதை அப்படியே முழுமையாக கடைப்பிடிச்சிங்க. இன்னைக்கு கிராஜுவேஷன் டேல வந்து நீங்கள் கூட வந்து நிற்கிறீங்க. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும், படிப்பில் ஸ்ட்ரெஸ் இல்லை ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்கும். வி ஹாவ் அ ஸ்பெஷல் ட்ரைன்டு கவுன்சிலர்ஸ். 2வது என்கிட்ட வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் நான் கவனிச்சுட்டே வருவேன். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மாணவர் மட்டும் ஃபர்ஸ்ட் 1 year வந்து பார்த்தா 80% ஸ்கோர் பண்ணாங்க, செகண்ட் இயர்ல 75% ஆகுது. ஸோ 80% 75. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நான் கவுன்சிலிங் பண்ணுவேன். என்ன காரணம், என்ன ரீசனுக்கு வந்து 5% மார்க் குறையுது, உங்களுக்கு அடிஷனல் ஏதாவது கிளாஸஸ் வேணுமா, இல்லை லேப்ல ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் வேணுமா, இல்லை உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி கிட்ட வந்து உங்களுக்கு அந்த ஃபேக்கல்ட்டி சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு வந்து புரிதல் இல்லையான்னு சொல்லி நான் உட்காந்து பேசல, அவங்க வெளிப்படையாக நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பாங்க.
அப்ப அந்த ஒரு ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல ரிலேஷன் இருக்கல, பெற்றோர்கிட்ட வந்து அவங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்களோ, அகடமிக் சம்பந்தப்பட்டது, அவங்களுக்கு சேஃப்டி சம்பந்தப்பட்டது, அவங்களுக்கு அன்றாட தேவையில வந்து என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டா. ரொம்ப சந்தோஷம் சார். இது ஒரு பர்சனல் கேள்விதான். எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து முதல்ல வந்து ஒரு வெளிநாட்டுல ஒரு மிகப்பெரிய பதவியில மிகப்பெரிய ஊதியத்துல இருந்த ஒரு நபர். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய பாதையா பாத்தீங்க அப்படின்னா இந்திய மாணவர்களை மருத்துவர்களா உருவாக்கணும், நம்ம நாட்டுல நிறைய மருத்துவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கீங்க. என்னுடைய அடிப்படை நோக்கம் எங்க உருவாச்சு சார்? எப்படி போயிட்டு இருக்கு இந்த பயணம்? இது வந்து 2001 வந்து லண்டன் தமிழ் சங்கத்துல வந்து நான் வந்து அப்துல் கலாம் ஐயர் சந்திச்சேன். அப்ப எனக்கும் இந்த துறைக்கும் சம்பந்தமே இல்லை. அவரோட பேச்சு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு. என்னடா ஒரு எளிமையான ஒரு மனிதர் இவ்வளவு அற்புதமா பேசுறாரு, நம்ம இதே ஊர் தான், தமிழ்நாடு தான், நம்ம இங்கே தான் பிறந்தோம், இங்கே தான் படித்தோம், இன்னைக்கு நம்மளோட வேலை, நம்மளோட தேவை என்னன்னா பணம், பதவி. ஆனா இப்படி ஒரு மனிதர் நம்ம முன்னாடி இருக்காரு, இன்னுமே வந்து அது என்ன, நாடு முன்னேறணும், மக்கள் முன்னேறணும். அப்படி அப்போ அந்த ஒரு தாக்கம் நமக்குள்ள கூட தாக்கம். அப்போ ஒரு ஃபைன் டே வந்து நான் யோசிச்சேன், சரி என்னால முடிஞ்சது அவர் மாதிரி ஆக முடியாது, என்னால முடிஞ்சது அவர் மாதிரி பேச முடியாது, அவர் இடத்துக்கு வந்து யாருமே வந்து வர முடியாது, அது வந்து ஒரு அன்ஃபில்டு பிளேஸ் பொசிஷன் இன் லைஃப். ஏதாவது நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும்னா கல்வி தான், ஏதாவது ஒரு மாற்றம் கல்வி. அந்த கல்வியில நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னா சின்னதாக வந்து லிம்ரான்னு 2002 ஆரம்பிச்சது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு அனுப்புறதே வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட் வந்துருச்சு, உங்களுக்கு சோஷியல் மீடியா எல்லாமே, இமெயில்ஸ், இன்னைக்கு 4Gலேருந்து 5Gலாம் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. 2000 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்கள் இருந்துச்சு. பட் அந்த காலகட்டத்திலேயே மாணவர் நம்ம என்கரேஜ் பண்ணி படிப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து வாய்ப்புகள் குறையும், வெளிநாட்டில் போய் படித்தா என்ன மாதிரி வேலைகளுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப ஆரம்பிச்சது. அப்புறம் அதில் ஒரு அன்ஃபில்டு ஏரியான்னு பார்த்தா மெடிசன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி பேர் மக்கள். ஆனால் தமிழ்நாட்டை பதிவு பண்ண டாக்டர்ஸ் வந்து ஒரு 2 லட்சம் பேர் தான் பதிவு பண்ண டாக்டர்ஸ் இருக்காங்க. இன்னைக்குமே டாக்டர்ஸ் நிறைய தேவைகள். கோவிடுக்கு அப்புறம் குறிப்பாக ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியோட மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூடிடுச்சு. அப்போ வந்து ஒரு அன்ஃபில்டு பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் இருப்பா. அந்த துறையில வந்து நம்ம எதையும் வந்து ஒரு நம்மளால முடிஞ்ச வந்து ஒரு 100 மாணவர் வந்து ஒரு மருத்துவரை உருவாக்கலாம். அது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஏன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு வசதி படத்தில் யாரும் வரமாட்டாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரியே தான் ஒரு தினக்கூலியோ இல்லைன்னா ஒரு தமிழ் ஆசிரியர் இருப்பாங்க, தமிழாசிரியர் இல்லை ஒரு விவசாயம் பண்ண இருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு வங்கியில வந்து ஒரு ஊழியராக இருப்பாங்க, இல்லை அரசு நடத்தக்கூடிய வந்து ஒரு இது டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஒரு டிரைவராக கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஆசை, எனக்கு அந்த வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, ஆனால் நான் என் மகளை வந்து படிக்க வைக்கிறேன், என் மகனை படிக்க, நான் யார் மூலமா அனுப்பணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரல வந்து நாங்கள் அவங்களுக்கு இருக்கோம், கை கொடுத்து அவங்களை மேலே கொண்டு வரோம். நிச்சயமா சார், மிகப்பெரிய கனவுகளோட தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலே அவங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி தான், ஒரு விவசாய கூலி இல்லைன்னா தினக்கூலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பலருடைய கனவுகளை நினைவாக்கி இன்னைக்கு அவங்கள மருத்துவர்களாக ஆக்கி தொடர்ந்து லிம்ரா வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கும் போது அந்த ஒரு சந்தோஷத்தோட நாங்களுமே விடைபெறோம். நிறைய கேள்விகள் ஒரு பெற்றோர்கள்கிட்ட எழக்கூடியது, ஒரு மாணவர்கள்கிட்ட எழக்கூடிய கேள்விகளை முன் வச்சு அதுக்கான தெளிவான பதில்களுமே கொடுத்திருந்தீங்க. மீண்டும் சந்திக்கலாம் சார், உங்களோட பயணம் தொடரட்டும். நன்றி. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. Limra Overseas Education. Admission open for 2024 to 2025. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.